Dear friends, have a good day. Here in this video today we are going to look at expressing ability. How to express your ability in spoken English. Expressing ability. Expressing ability na திறன் வெளிப்படுத்துதல். நம்மகிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வெளிப்படுத்துறது. அப்ப இந்த மாதிரி திறன் வெளிப்படுத்தக்கூடிய சென்டென்ஸை ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். He can drive a car. Driving a car அப்படின்றது ஒரு ஸ்கில், அது ஒரு திறமை. அப்ப he can drive a car அப்படின்னா அவனால் கார் ஓட்ட முடியும், அவனுக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படின்றத சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். He can drive a car. அவரால் கார் ஓட்ட முடியும். I can drive a car. எனக்கு கார் ஓட்ட தெரியும், என்னால் கார் ஓட்ட முடியும் அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா I can drive a car. என்னால் கார் ஓட்ட முடியும். The door was stuck, but he was able to open it. The door was stuck அப்படின்னா கதவை திறக்கும் போது கொஞ்சம் அது பிடிச்சிக்கிச்சு, ஒட்டிக்கிச்சு. அப்ப the door was stuck இருந்தாலும் but he was able to open it. ஆனா அவனால அதை திறக்க முடிந்தது. அப்ப though the door was stuck, he has the ability to open it. அவனுக்கு அதை ஓபன் பண்றதுக்கான ஸ்கில் அவன்கிட்ட இருந்தது அப்படின்றத சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். The door was stuck but he was able to open it. கதவு ஒட்டி கொண்டது, ஆனால் அவனால் திறக்க முடிந்தது. கதவு ஒட்டி கொண்டது, ஆனால் அவரால் திறக்க முடிந்தது. When I was your age, I could run a mile in 5 minutes. When I was your age அப்படின்னா உன் வயசா நான் இருக்கும் பொழுது I could run a mile in 5 minutes. என்னால 5 நிமிஷத்துல 1 மைல் ஓட முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். When I was your age, I could run a mile in 5 minutes. நான் உங்கள் வயதில் இருந்தபோது என்னால் 5 நிமிடங்களில் 1 மைல் ஓட முடியும். அப்ப இதுவும் என்னன்னா ஒருத்தரோட ஸ்கில்ல பத்தி சொல்றதுதான், ஒருத்தரோட திறமையை பத்தி சொல்றதுக்கான ஒரு சென்டென்ஸ் தான். When I was your age, I could run a mile in 5 minutes. நான் உன் வயசுல இருந்தபோது என்னால 5 நிமிஷத்துல 1 மைல் ஓட முடியும். He is better able to do it than her. அவளை விட சிறப்பா அவனால இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். He is better able to do it than her. அவளை விட, than her, அவளை விட அவனால். He is better able to do it. சிறப்பா செய்ய முடியும். So he is better able to do it than her. அவனை விட, அவளை விட அவனால் அதை சிறப்பாக செய்ய முடியும், செய்ய முடிகிறது அப்படின்னு சொல்லலாம், அல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அவளை விட அவரால் சிறப்பாக செய்ய முடியும். He is quite an expert at this sort of work. He is quite an expert அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் ரொம்ப திறமைசாலி. எதுல அப்படின்னா at this sort of work, இந்த மாதிரியான வேலையில. at this sort of work அப்படின்னா இந்த மாதிரியான வேலைகளில் அவன் ஒரு சிறந்த வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். அவர் இந்த வகையான வேலைகளில் மிகவும் நிபுணர். நிபுணர்னா என்னன்னா எக்ஸ்பர்ட், வல்லுனர் அப்படின்னு அர்த்தம். She knows how to manage this situation. அவளுக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு, எப்படி மேனேஜ் பண்றதுன்னு, எப்படி சமாளிக்கிறதுன்னு. அப்ப மேனேஜ்னா என்னன்னா சமாளிக்கிறது. She knows, அவளுக்கு தெரியும். என்ன தெரியும்? How to manage, எப்படி சமாளிப்பது, எதை, இந்த சிச்சுவேஷனை. She knows how to manage this situation. அவளுக்கு தெரியும் இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று. இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று அவளுக்கு தெரியும். அடுத்து, he finished the work on his own without help from anyone else. யாரோட உதவியுமே இல்லாம அவனே இந்த வேலையை முடிச்சிட்டான். He finished the work. அந்த வேலையை யாரோட உதவியும் இல்லாமல் அவனே செய்து முடித்தான் அப்படின்னு சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அவர் வேறு யாருடைய உதவியும் இல்லாமல் தானே வேலையை முடித்தார். He has ability but he is lazy. அவன்கிட்ட திறமை இருக்கு, ஆனா அவன் சோம்பேறி அப்படின்னு சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். He has ability but he is lazy. அவருக்கு திறமை இருக்கிறது, ஆனால் அவர் சோம்பேறி.
She is capable of doing things better if she tries. She is capable of doing things better. அவளால வேலையை சிறப்பா செய்ய முடியும் எப்பனா முயற்சி செய்தால். if she tries, அவள் முயற்சி செய்தால் அவளால் சிறப்பாக இந்த வேலையை செய்ய முடியும். அவள் முயற்சி செய்தால் விஷயங்களை சிறப்பாக செய்ய வல்லவள். will you be able to come to the meeting tomorrow? கொஸ்டினா கேட்கிறோம். நாளைக்கு ஒரு நாள் இந்த மீட்டிங்க்கு வர முடியுமா? will you be able to come to the meeting tomorrow? நாளைக்கு கூட்டத்திற்கு உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். she is good at guessing things. she is good அப்படின்னா அவள் சிறந்தவள் எதுல? at guessing things. திங்ஸை கெஸ் பண்றதுல, விஷயங்களை யூகிப்பதில் அவள் வல்லவள். she is good at guessing things. அவள் விஷயங்களை யூகிப்பதில் வல்லவள். I wouldn't put it past him to do a thing like that. I wouldn't put it past him. நான் அவனை தாண்டி போக மாட்டேன். எதுக்கு? to do a thing like that. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய நான் அவனை மீறி போக மாட்டேன். I wouldn't put it past him to do a thing like that. அப்படி ஒரு காரியத்தை செய்ய நான் அவரை மீறி செல்ல மாட்டேன். You can do much better. I am sure. You can do much better. உன்னால இன்னும் சிறப்பா செய்ய முடியும். I am sure. நான் உறுதியா நம்புறேன், நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும், நான் உறுதியாக நம்புகிறேன். You can do much better. I am sure. He has the ability to make decision. He has the ability. அவனுக்கு திறமை இருக்கு. எதுக்கு? to make decision. decision எடுக்கிறதுக்கான திறமை அவன்கிட்ட இருக்கு. decision என்ன? தீர்மானம், முடிவெடுக்கிறது. அப்ப he has the ability to make decision. முடிவெடுக்கும் திறன் அவனுக்கு உண்டு, அவனிடம் இருக்கிறது. முடிவெடுக்கும் திறன் அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். she can speak Hindi fluently. அவளுக்கு ஹிந்தி சரளமா பேச தெரியும். அவளுக்கு சரளமா ஹிந்தி பேச தெரியும், பேச முடியும் அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கு சரளமாக ஹிந்தி பேச தெரியும். you are capable of doing better. you know, உனக்கு தெரியுமா, உன்னால சிறப்பா செய்ய முடியும், சிறப்பா செய்யக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு. you are capable of doing better. சிறப்பா செய்யக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு, உனக்கு தெரியுமா? நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடியவர், உங்களுக்கு தெரியுமா? you can do much better. I am sure. உன்னால இன்னும் சிறப்பா செய்ய முடியும், நான் உறுதியா சொல்றேன். நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும், நான் உறுதியாக சொல்கிறேன். he has the ability to make decision. உனக்கு he has the ability. அவங்கிட்ட அந்த திறமை இருக்கு. எந்த திறமை? முடிவெடுக்கும் திறன், make decision. he has the ability to make decision. முடிவெடுக்கும் திறன் அவருக்கு உண்டு, முடிவெடுக்கும் திறன் அவருக்கு உண்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நம்ம கிட்ட அல்லது அடுத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய எப்படி ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான சில ஃப்ரேம்டு சென்டென்சஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.